ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜூலை 25ஆம் தேதி நாளைய தினம் ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த தானியத்து மேல ஒரு தீபத்தை ஏத்தி அந்த தீபத்துல இந்த 2 பொருட்களை சேர்க்கறதால பலவித நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். வீட்டுல சுக்கிர திசை எல்லாருக்கும் வரும். அது என்ன தீபம், அது எப்படி ஏத்தணும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பொருட்களை சேர்த்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாளைய தினம் ஆடியோட 2ஆம் வெள்ளி. எப்பொழுதும் மாதிரி அம்மனை நம்ம வழிபடுறது மட்டும் இல்லாம குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடுறதுக்காக, குலதெய்வம் அப்புறம் அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்காக சில எளிமையான வழிபாட்டு முறை நம்ம பின்பற்றலாம். இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யறது மூலயமா குலதெய்வத்தோட மனசு மகிழ்ந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து அருளாசி கொடுப்பாங்க. இந்த வருஷம் ஆடி மாசத்துல நமக்கு மொத்தமா 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்கு. அத நிறைய பேரு இந்த ஒற்றைப்படைகளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள், முதல் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, கடைவெள்ளின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் வெள்ளி, இந்த 5 வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இடையில இருக்கக்கூடிய இந்த 2ஆம் வெள்ளிக்கும் 4ஆம் வெள்ளிக்கும் நாம என்ன மாதிரி வழிபாடு செய்யணுங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒருவேளை இப்ப ஆடி அமாவாசையை முடிச்சுட்டு 2ஆம் வெள்ளிக்கு பெருசா நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம சாதாரணமான பூஜை முறைகளை மட்டுமே செஞ்சுட்டு கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம். இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க ஏற்றி வைக்கிறதால ரொம்ப எளிமையான வழிபாடு செஞ்ச மாதிரி இருக்கும். அந்த வழிபாடு மூலயமா எல்லா விதமான தெய்வங்களோட அனுகிரகத்தையும், குறிப்பா குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரவழைக்க முடியும். ஒரு தெய்வத்தோட அருளை நாம பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில குலதெய்வத்தோட அருளை நம்ம வாங்கணும். குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் எந்த விதமான சுப காரியங்களும் நம்ம வீட்டில் நடக்கும். குலதெய்வம் நமக்கு உறுதுணையா இருந்தா நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். எந்த ஒரு தடையா இருந்தாலும் அது தகர்த்து எரியப்படும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தோட அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி வெள்ளி அன்னைக்கு செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை ஒன்று இருக்கு. இந்த வழிபாட்டை நீங்க குலதெய்வத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்க வேணாம். பெண் தெய்வங்கள்னு அழைக்கப்படக்கூடிய மகமாயி, மாரியம்மன், அம்பாள், மகாலட்சுமி தாயார், இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக தான் இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால காலையில 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்யலாம். குறிப்பா வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த தீபத்தை போட்டுக்கலாம். சுக்கிரஹோரையில சுக்கிர பகவானை நம்ம தீபமேத்தி வழிபாடு செய்யும் போது பலவிதமான நன்மைகளும் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். ஒருத்தங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரரா மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். அந்த அளவுக்கு சுக்கிர பார்வை அப்படிங்கிறது நம்ம மேல கண்டிப்பா விழுந்தே ஆகணும். குடும்பத்துல யாராவது நபருக்கு சுக்கிர தோஷம் இருக்கு, அந்த ஒரு பாதிப்பு, கிரக பாதிப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்குது அப்படின்னாலும் தாராளமா குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப தலைவரோ தலைவியோ இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு சுக்கிர தோஷத்தால ஏற்படக்கூடிய, அதுவும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்காக வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தி அந்த பாதிப்புல இருந்து நம்ம வெளிவர முடியும். கிரகதோஷ பாதிப்பால ஏற்படக்கூடிய அடி ஓங்கி விழாம தாங்கி விழும். இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டோம். இந்த தீபத்தை யார் யார் ஏத்தலாம்னா யார் வேணாலும் ஏத்தலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தீபத்தை நாளைய தினம் ஏற்ற முடியல, வழிபட முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவரை விட்டோ உங்க குழந்தைகளை விட்டோ கூட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். 3 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து சின்னதா ஒரு தட்டு மேல ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சைய பரப்பி வச்சுக்கோங்க. அப்படி பரப்பி வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை மொச்சை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள், சுக்கிரவாரம். சுக்கிரவாரம் அப்படின்னு சொன்னாலே வெள்ளை மொச்சை வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு மண் அகல்விளக்கு எடுத்துக்கோங்க. மண் அகல்விளக்கு இருக்கிறவங்க தாராளமா பயன்படுத்திக்கோங்க. இல்லாதவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்னதா ஒரு அகல்விளக்கு அளவுக்கு என்ன விளக்கு இருக்கோ, அது குபேர விளக்கோ, குத்து விளக்கோ, காமாட்சி விளக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்குக்கு நடுவுல இப்ப 2 முக்கியமான பொருட்கள் நீங்க சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு பட்டை. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பட்டை இருக்குல்ல, இது சாதாரண விஷயம் கிடையாது. வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் வம்சம் பொருந்திய ஒரு பொருள் பட்டை. பணவசியம், ஜனவசியம் 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள் இந்த ஒரே ஒரு பட்டை. அதனால ஒரு 2-3 துண்டு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அதுல ஒரு 3 எண்ணிக்கையிலையோ குறைந்தது 5 எண்ணிக்கையிலையோ நீங்க கிராம்பு போடணும்.
கிராம்பு அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் தான். வாசனை மிகுந்த 108 பொருட்கள்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்றாங்க அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல 2 பொருட்கள் தான் இந்த ஒரு பட்டையும் கிராம்பும். அந்த 2 பொருட்கள நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை மொச்சை மேல தீபம் வச்சிருப்பீங்கல்ல அகல்விளக்கு, அதுக்கு நடுவுல இந்த 2 பொருட்களையும் சேர்த்து திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். நெய் தீபம் போடக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். அந்த தீபத்தை நீங்க எரிய விடும்போது அந்த எண்ணெயோட சேர்ந்து அந்த எண்ணெய் வாசனையோட சேர்ந்து அந்த பட்டையோட வாசனையும் அந்த கிராம்போட வாசனையும் உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலயமா மகாலட்சுமி தாயோட அம்சம் உங்க வீட்டுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகத்தை உங்க வீட்டுக்குள்ள காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய ஒரு முக்கியமான தீபம் தான் இந்த ஒரு தீபம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை நான் ஏற்றி வைக்கிறேன். குலதெய்வம், நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கணும். சுப காரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் உடைக்கப்படணும்னு மனசார வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயி இது மாதிரி பெண் தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கோங்க. வெள்ளை மொச்சை மேல இந்த தீபத்தை ஏற்றிருக்கிறதால சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் பூஜை அறையில எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த ஒரு தீபம் வீட்டோட பூஜை அறையில இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த விளக்க குளிர வச்சுட்டு நீங்க அந்த வெள்ளை மொச்சை, அந்த அகவிளக்கு இது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு இரவு தூங்க போயிடுங்க. மறுநாள் சனிக்கிழமை அந்த அகவிளக்கை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அதுல ஒருவேளை பட்டையோ கிராம்போ கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை நீங்க செடி கொடிகள்ல போட்டுட்டு, அந்த வெள்ளை மொச்சையை என்ன பண்ணணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதை உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுருங்க. அதை நீங்க சேமிச்சு வைக்கணுமோ பத்திரப்படுத்தி வைக்கணுமோ அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வெள்ளை மொச்சை மேல இந்த பட்டையையும் கிராம்பையும் சேர்த்து ஒரு தீபத்தை ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க வீட்டுக்குள்ள எல்லா விதமான செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்த்துடும். குலதெய்வத்தை நீங்க மனம் விரும்பி ஆசையோட சந்தோஷத்தோட நீங்க கூப்பிடும்போது குலதெய்வம் இந்த தீபத்துல வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலிப்பாங்க. எல்லா விதமான செல்வங்களையும் கொண்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இந்த விளக்குக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் தொகையும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். வெள்ளை மொச்சை, கிராம்பு, பட்டை இது எல்லாமே உங்க வீட்டில் நீங்க தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வச்சிருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஆனா இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முழு பக்தியோட மனசோட குலதெய்வத்துல ஆரம்பிச்சு எல்லா விதமான பெண் தெய்வங்கள் வரைக்கும், அது கூட சுக்கிர பகவானை மனசார வேண்டினீங்கன்னா ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமை ஒரு மிக சிறப்பான வெள்ளிக்கிழமையா அமைந்து ஆடியோட மற்ற நாட்களும் சிறப்பா அமையும். ஆடியோட 2வது வெள்ளியை அவ்வளவு சுலபமா நீங்க கடந்து போயிடாதீங்க. ரொம்ப எளிமையான வழிபாடாகவும் இருக்கணும். அதே நேரத்துல அந்த எளிமையான வழிபாட்டு மூலயமா நல்ல ஒரு பலனும் கிடைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த தீபத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். கூடவே நாளைய தினம் 2வது ஆடி வெள்ளிக்கிழமையில தான தர்மங்கள் எதுவும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் பண்ணலாம். ஆடி அமாவாசையை இப்ப நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஆடி அமாவாசை தினத்துல ஏதாவது ஒரு சில தானங்களை நீங்க செய்ய தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் தாராளமா ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.